அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2014 வருஷத்துடைய ஆண்டு பலனை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடக ராசி பார்க்க போறோம். கடக ராசிக்கு 12ஆம் வீட்டுல குரு இருக்கிறாரு. அப்போ விரய குருன்னு சொல்லும் பொழுது கடக ராசியில இருக்கிறவங்க இந்த வருஷம் கையில பணமா பொருளா வச்சுக்காம வீட்டில் அவங்க செய்ய வேண்டிய சுப விசேஷங்களுக்கு அவங்களாம் முன் வந்து செலவு செய்யறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறவங்களுக்கு உதவி பண்றது, அப்படி செய்யும் பொழுது இந்த வருஷம் விரய குரு அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. இந்த குரு வக்ர கதி இது எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்கு மார்ச் மாதம் வரைக்கும் குரு வக்ரமா இருக்கார். அப்போ விரையாதிபதினு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பலம் இழக்கும் பொழுது இவங்களுக்கு விரயத்துக்கு மாறான விஷயம் லாபம் கிடைக்கும். அதனால மார்ச் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு லாபம் வரக்கூடிய முயற்சி பண்ணா இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும், அது நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணலாம். அது மாதிரி வெளிநாடு போகணும், படிக்கணும், வேலை போன்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ சனி பகவான் கடகராசிக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ அஷ்டம சனி இருக்கும்போது ஒருத்தருக்கு எவ்வளவு கஷ்டம் வருமோ அதுல பாதி அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்கு சனி பகவான் இந்த வருஷம் சரியான இடத்துல இல்லை. இப்போ அதனால அவங்க வந்துட்டு பிரயாணங்களின் போது, வேலையில இடம் மாற்றத்துக்கு முயற்சிக்கும் பொழுது, வாழ்க்கையில மேற்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் போது மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படும் பொழுது இவங்களுடைய அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. இந்த சனி பகவான் மார்ச் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் வரைக்கும் வக்ரகதியில இருக்க போறாரு. அப்போ 4ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பலம் இழக்கிறாரு. அப்போ மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் செய்வாரோ அந்த அளவுக்கு சிறந்த பலன்கள் எல்லாம் கடகராசிக்கு செய்வாரு. இந்த மாசங்கள்ல இவங்களுடைய காரியம், முயற்சி போன்ற விஷயங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதன் மூலமா ஆதாயங்கள் ஏற்படும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வாகன யோகங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் அவருடைய வக்ரகதின்னு சொல்லக்கூடிய மார்ச்லேருந்து ஜூலை மாதம் கடகராசி என்பவர்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லது பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தபடியா பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வருஷத்துல குருவும் ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ விரயஸ்தானத்துல மிதுனத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகம் சொல்லும்போது ராசிக்கு வராரு. அப்போ இத்தனை நாள் விரயத்துல குரு இருந்து நமக்கு வந்து நஷ்டம் கொடுத்தாரு, பல விதமான கஷ்டங்கள் கொடுத்தாரு. இப்போ ஜென்ம குரு ராசிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி கடகராசி என்பவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா குரு ராசிக்கு வரும்பொழுது பொதுவா ஜென்ம குருன்னு சொல்லி மந்த நிலைமையை கொடுத்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு. அப்போ கடகராசிக்கு குரு யாரு? பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி உச்சமாகிறார். அப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல இருக்காரோ, நல்ல செல்வாக்கான மனிதரா இருக்காரோ அந்த அளவுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கடகராசியில இருக்கிறவங்களுக்கு அப்பா ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் உச்சம் அடைஞ்சு அந்த வீட்டையே பார்க்க போறார். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம், கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், இந்த வீடுகள் எல்லாம் குரு வந்து உச்சம் அடைஞ்சு பார்க்க போறார். அப்போ ஜென்ம குருன்னு சொல்லி இவங்களுக்கு மந்த நிலை அப்படின்ற விஷயங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? நிதானமா இருக்கணும். குறிப்பா அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்கணும். அது மாதிரி பெரியவங்க, ஆசிரியர்கள் இவங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு குரு இவங்களுடைய விஷயம், இவங்களுடைய சொல் பேச்செல்லாம் கேட்கும் பொழுது இந்த பயிற்சி ராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய குரு பகவான் கடகராசி என்பவர்களுக்கு மிகச் சிறப்பா வழிகாட்டுவாரு. அதெல்லாம் கேட்காம தான் தோண்டி தண்டமா அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் ஜென்ம குருன்ற அவங்க அந்த விஷயத்துல மாட்டிப்பாங்க.
அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கடகராசியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அடுத்தபடியா ராகு பயிற்சி. ராகு கடகத்துக்கு இப்ப 4ஆம் வீட்டுல இருக்கார். கேந்திர ஸ்தானங்கள்ல அசுபர்கள் இருக்கும்போது வலிமை அதிகம், நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொன்னாலும் சனீஸ்வரனோட சேர்ந்து இருக்காரு. அதனால அவரால் சிறப்பா செயல்பட முடியாம இருந்தது. இப்போ பயிற்சியாகி 3ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ 3ஆம் வீட்டுக்கு ராகு வரும்பொழுது கடகராசியில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் கிடைக்கும். குறிப்பா ரொம்ப நாளா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்குண்டான வழி கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்றவங்க இவங்களுடைய தொழிலை வெளிநாட்டோட தொடர்பு படுத்தணும், பெரிய அளவுல வரணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சகோதரர்கள் இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ராகுவுடைய பயிற்சி, ராகு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுமூகமான முடிவு கிடைச்சி ஆதாயமாக அமையும். அது மாதிரி கேது பகவான், கேது 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்கும்பொழுது இவங்களுக்கு முன்னேற்ற தடை ஏற்படும். அந்த முன்னேற்ற தடை எப்படி இவங்க சமாளிக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய 9ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. 9ஆம் இடத்து அதிபதி குரு உச்சமாகிறாரு. அப்போ 9ஆம் இடத்துக்கு கேது இவங்களுக்கு கூடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இவங்க எளிதா சமாளிக்க முடியும். அதுக்கு ஒரு குருவுடைய இவங்களுக்கு உபதேசம் தேவை. அதனால ராசிக்கு குரு உச்சமாகக்கூடிய ஜென்ம குருன்ற ஸ்தானமும் 9ஆம் இடத்துக்கு கேது வரக்கூடிய 2 விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு. என்ன? பெரியவங்க, அப்பா, ஆசிரியர்கள், குரு இவங்களுடைய வழிகாட்டுதலின் படி நடக்கும் பொழுது இவங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியா சனீஸ்வர பகவான் இந்த வருஷம் ஃபுல்லா 4ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது பயிற்சி கிடையாதா, டிசம்பர்ல பயிற்சி ஆகிறாரு. அது இந்த வருஷத்துடைய முடிவு மாசம் அப்படின்னு சொல்றதுனால இவங்களுக்கு இந்த வருஷம் பூராவும் அர்த்தாஷ்டம சனி தான். அதனால இவங்களுக்கு நல்ல நேரங்கள் நடக்கும் பொழுதும் கூட இவங்க பொறுமையை கடைபிடிக்கணும். பிரச்சனைகள் வரும்பொழுதும் யாருடைய உதவியாவது கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். இது இந்த வருஷத்துடைய பலன்கள். இதுக்கப்புறம் கோச்சார ரீதியா இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் தசாபுக்தி அப்படின்ற அமைப்பு பார்க்கும் பொழுது கடகராசிக்கு வருஷம் ஆரம்பிக்கும் போது விரயகுரு, அர்த்தாஷ்டம சனி போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு சந்திர திசை நடந்தால், குரு திசை நடந்தால், சூரிய திசை, செவ்வாய் திசையெல்லாம் நடக்கும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கணுன்ற அமைப்புல இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய மந்தமான விஷயங்கள், தடைகள் அதெல்லாம் எளிதில் இவங்களால ஜெயிக்க முடியும். மாறா இவங்களுக்கு புதன் தசை நடக்குது. அதே மாதிரியே இவங்களுக்கு கடகராசிக்கு மகரம், கும்பத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தசை நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தசாபுக்தியும் இவங்களுக்கு வலிமையா இல்லைன்னு அர்த்தம். அப்படி நடக்கிறவங்க தன்னுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி சுய ஜாதகத்தை அவங்க பார்த்து அவங்களுடைய ராசியாதிபதி, அவங்களுடைய லக்னாதிபதி, அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, கேந்திரங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மிகச் சிறப்பான அளவுல இருக்கும் பொழுது இந்த தசாபுக்தியை பத்தியும் கோச்சாரத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி சுய ஜாதகத்துல கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது இவங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கணுன்ற அமைப்பு இருக்கிறதுனால கோச்சார ரீதியா தசாபுக்தி ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள், தடங்கள், குழப்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எளிதா வெற்றி கொள்ள முடியும். இந்த வருஷம் முழுக்க கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்றதுனால அவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பா மனசை கட்டுப்படுத்தி ஒரே இடத்துல வச்சு, ராசிநாதன் சந்திரன் சொல்றதுனால படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு படிச்சாங்கன்னா படிப்புல சிறந்த அளவுக்கு வர முடியும். மேற்படிப்பும் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி உச்சமாகிறது, 9ஆம் இடத்தை பார்க்கறது. அப்ப மாணவர்கள் சிறந்த அளவுக்கு பேரும் புகழும் எடுக்க முடியும், அவங்க பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா உத்தியோகஸ்தர்கள் கடகராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி அங்காரகன். அவர் வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கண்ணில பலம் குறைவாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஜீவனஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது.
அப்போ ஜீவனஸ்தானத்தை எப்போ சனி பார்க்கறாரோ, அதுவும் உச்சம் பெற்று பார்க்கறாரோ, அப்போ இவங்க வந்து சோம்பல், சோம்பேறித்தனம் போன்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு தீவிரமான முயற்சி பண்ணும்பொழுது இவங்க பதவியில உயர்வு கிடைக்கும். அதே மாதிரியே வந்து சுய தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுடைய 6ஆம் அதிபதி வருஷத்துடைய பாதியில உச்சமாக போறாரு. அப்போ சிறந்து விளங்க முடியும். கடகத்துல உச்சமாகிறதுனால தொழிலை விரிவுபடுத்துறது, பெரிய அளவில் வர்றதுன்ற யோகங்கள் கிடைக்கும். இப்படியா கடகராசி என்பர்கள் இந்த வருஷம் முழுக்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது, சோமவாரங்கள்ல திங்கட்கிழமையில சிவாலயம் போயிட்டு வர்றது, பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம், அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல கலந்துகிறது, முடியும் போதெல்லாம் இவங்க வந்து திங்களூர், திருவானைக்காவல் போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறந்த வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.